அதே போல சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எங்களுடைய வாழ்நாளுக்குள்ளே வாலிபம் என்பது ஒன்று இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக அதை எடுத்து சொன்னார்கள், வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முதுமைக்கு முன்னால். ஏனென்றால் வாலிபனாக இருக்கும் பொழுது எவைகளை எல்லாம் செய்ய முடியுமோ, எவைகள் எல்லாம் சாத்தியப்படுமோ, எவைகளுக்கெல்லாம் ஆர்வம் ஆசை இருக்கிறதோ அவைகளை எல்லாம் செய்வதற்கு முதுமை பருவத்தில் முடியாமல் போய்விடும். ஷபாபக கபல ஹரமிக், உனக்கு முதுமை வந்து விடுவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமான வாழ்வு கிடைத்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆரோக்கியமான வாழ்வை தந்திருக்கின்றான். ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கொஞ்ச நேரம் வைத்தியசாலைக்கு போய் பார்த்து விட்டு வந்தால் விளங்கும் மனிதர்கள் எப்படி கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆரோக்கியமான வாழ்வு இன்மையின் காரணமாக. ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போனால், ஒரு பைத்தியக்காரர்கள் வாழக்கூடிய அல்லது மென்டலி டிஸார்டரான ஆட்கள் இருக்கக்கூடிய ஒரு வைத்தியசாலைக்கு போனால், அல்லது பல நோய்களால் பீடிக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய தனித்தனியாக இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளுக்கு போனால் விளங்கும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியமான வாழ்வினுடைய பொறுமதி. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆரோக்கியமான வாழ்வு இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நடந்து போவதற்கு 2 கால் இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ். வரக்கூடிய பெருநாளுடைய தினத்துக்காக வேண்டி எங்களுடைய குழந்தைகளிடத்தில் கேட்கலாம், எனக்கு நல்ல பொறுமதியான பிராண்டட் ஷூ சப்பாத்துக்கள் எனக்கு வாங்கித்தாருங்கள் என்று கேட்கலாம். அந்த குழந்தைகளுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும், அந்த சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 17,000 மனிதர்கள் இருக்கிறார்கள் கால் இல்லாம. அவங்க ஷூ கேட்க இல்ல, காலுக்கு சப்பாத்து கேட்க இல்ல, அவங்க கேட்கிறாங்க பாரம் இல்லாத சுமை இல்லாத கால் எங்கேயும் வாங்குறதுக்கு இருக்கிறதா? அப்படி இருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதை யாராவது வாங்கித்தர மாட்டார்களா என்று கேட்கிறார்கள்.